அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்று நாம் சூரா கஹ்ஃபின் நன்மைகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக எங்கள் காணொளி உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்கள் காணொளியை லைக் செய்யுங்கள் இன்ஷா அல்லாஹ். முதலாக வெள்ளிக்கிழமை அன்று சூரா கஹ்ஃப் ஓதுபவருக்கு அடுத்த வெள்ளிக்கிழமை வரை மேலும் 3 நாட்கள் அதிகபட்சமாக செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும். மேலும் ஒரு ஒளி கொடுக்கப்படும். அதன் மூலம் தஜ்ஜாலின் குழப்பத்தை விட்டும் பாதுகாக்கப்படுவார்கள் என்று இஸ்ஹாக் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இது தப்சீருல் குர்துபியில் பதியப்பட்ட ஒரு ஹதீஸாக இருக்கிறது. இரண்டாவதாக வெள்ளிக்கிழமை அன்று சூரா கஹ்ஃபை ஓதி வருபவருக்கு அவரது கால் பாதத்தின் கீழிருந்து வானத்தின் உச்சி வரை ஒரு ஒளி கொடுக்கப்படும். அது அவருக்கு மறுமை நாளில் ஒளியாக பிரகாசிக்கும். மேலும் 2 ஜும்மாவிற்கு மத்தியில் செய்த பாவங்கள் மன்னிக்கப்படும். இதை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். தப்சீர் இப்னு கதீரில் பதியப்பட்ட ஹதீஸாக இது இருக்கிறது. மூன்றாவதாக சூரா கஹ்ஃபை ஓதி வருபவருக்கு ஒரு ஒளி கொடுக்கப்படும். அதன் மூலம் கபரின் வேதனையை விட்டும் அவர் காப்பாற்றப்படுவார் என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இது தப்சீருல் குர்துபியில் பதியப்பட்ட ஒரு ஹதீஸாக இருக்கிறது. நான்காவதாக சூரா கஹ்ஃபின் ஆரம்ப 10 ஆயத்துக்களை மனனம் செய்பவர் தஜ்ஜாலை விட்டும் பாதுகாக்கப்படுவார். இதை அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்திருக்கிறார்கள். இது முஸ்லிமில் பதியப்பட்ட ஹதீஸாக இருக்கிறது. சூரா கஹ்ஃபின் கடைசி 10 ஆயத்துக்களை ஓதுபவருக்கு தஜ்ஜாலுடைய குழப்பத்தை விட்டும் பாதுகாப்பு கிடைக்கும். இதை அபூதர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இது தப்சீர் இப்னு கதீரில் பதியப்பட்ட ஒரு ஹதீஸாக இருக்கிறது. ஆறாவதாக சூரா கஹ்ஃப் முழுவதையும் ஓதியவர் சொர்க்கத்தில் நுழைந்து விட்டார் என்று சமூரத் இப்னு ஜுன்துப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இது தப்சீருல் குர்துபியில் பதியப்பட்ட ஹதீஸாக இருக்கிறது. சூரா கஹ்ஃபின் ஆரம்பத்தையும் கடைசியையும் ஓதுபவருக்கு அவரின் கால்பாதம் முதல் தலை வரையும் ஒளியாக ஆகின்றது. முழுவதையும் ஓதுபவருக்கு வானம் பூமிக்கு மத்தியில் ஒளியாக ஆகின்றது. இதை முஆத் பின் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இது தப்சீர் இப்னு கதீரில் பதியப்பட்ட ஒரு ஹதீஸாக இருக்கிறது. யார் சூரா கஹ்ஃபை அது இறங்கியதை போன்று ஓதினாரோ கியாமத் நாளில் அது அவருக்கு ஒளியாக ஆகிவிடும். இதை அபு ஹாசிம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இது பைஹக்கி மற்றும் தப்சீர் இப்னு கதீரில் பதியப்பட்ட ஒரு ஹதீஸாக இருக்கிறது. வெள்ளிக்கிழமையில் யார் சூரா கஹ்ஃபை ஓதினாரோ அவருக்கும் 2 ஜும்மாவுக்கும் மத்தியில் ஒளி பிரகாசிக்கும். இதை அபு சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இது ஹாக்கிமிலும் தப்சீர் இப்னு கதீரிலும் பதியப்பட்ட ஒரு ஹதீஸாக இருக்கிறது. 70,000 வானவர்கள் பரவ செய்த சூரா எது என்று அறிவிக்கட்டுமா? அது சூரத்துல் கஹ்ஃப் ஆகும். இது தப்சீர் கபீரில் பதியப்பட்ட ஒரு ஹதீஸாக இருக்கிறது. ஒரு மனிதர் சூரா கஹ்ஃபை ஓதினார். அவர் அருகில் ஒரு குதிரை 2 கயிர்களால் கட்டப்பட்டிருந்தது. இவர் சூரத்துல் கஹ்ஃபை ஓதும் போது ஒரு மேகமூட்டம் சூழ்ந்து கொண்டு அந்த குதிரையை நெருங்கி கொண்டிருந்தது. உடனே அந்த குதிரை மிரள ஆரம்பித்தது. மறுநாள் இந்த விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கூறிய போது அம்மேகமானது குர்ஆனின் பொருட்டால் இறங்கிய ஷகீனத் எனும் அமைதியாகும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதிலளித்தார்கள். இதை பரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இது புகாரி, முஸ்லிம் மற்றும் மிஸ்காத்தில் பதியப்பட்ட ஒரு ஹதீஸாக இருக்கிறது. 12வதாக இரவில் இந்த சூராவின் கடைசி ஆயத்தை ஓதி வந்தால் யமனில் உள்ள அதன் என்னும் இடத்தில் இருந்து மக்கா வரை ஒளிமயமாக ஆகிவிடுகின்றது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவித்துள்ளார்கள். இது ஜலாலுத்தீன் சவுதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குர்ஆனின் சிறப்புகள் என்ற நூலில் எழுதியுள்ளார்கள். சூரா கஹ்ஃபின் 10 ஆயத்துக்களையும் இறுதி 10 ஆயத்துக்களையும் வழக்கமாக ஓதி வருவது கியாமத் நாள் வரை ஏற்படும் அனைத்து வித குழப்பங்களில் இருந்தும் பாதுகாப்பு அளிக்கக்கூடியது என்பது பெரியார்களின் அனுபவபூர்வமான கருத்தாகவும் இருக்கின்றது.
இன்ஷா அல்லாஹ் இந்த சூறாவை ஓதி அதன் நன்மைகளை பெறக்கூடிய நன்மக்களாக நம்மை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும்.